மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அழக்கூடாது அழக்கூடாது. தீரா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேடா. இங்க பாரு, ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி எல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கு என் செல்ல பையனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேக் எல்லாம் வெட்டி பலூன் எல்லாம் கட்டி எவ்வளவு சூப்பரா ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவோம் தெரியுமா? அழாதடா கண்ணா. இன்னைக்கு பாரு, உன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வந்து உனக்கு gift கொடுப்பாங்க. பொம்மை, காரு, அப்புறம் உனக்கு பிடிச்ச பலூன், பால் எல்லாமே இன்னைக்கு உனக்கு gift-ஆ வரும். ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேக் எல்லாம் வெட்டி உனக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாட போறோம். அப்போ போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. போட்டோல அழகா இருக்கணும்ல, அதுக்கு அம்மா இந்த Dress உனக்கு போட்டு விடுறேன். இந்த Dress பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஐயோ, கூட்டெல்லாம் போட்டா என் பையன் சூப்பரா ஹீரோ மாதிரி ஆயிடுவான். அம்மா உன்னை ஒண்ணும் பண்ணலடா, Dress தான் போட்டு விடுறேன். அச்சோ, இந்த கோட் போட்டது என் பையன் எவ்வளவு அழகா ஆயிடுவான் தெரியுமா? அம்மாவோட அழகு குட்டி செல்லம் அப்படியே அழகா ஸ்மார்ட்டா ஆயிடுவான். அப்ப இன்னைக்கு நம்ம அபியக்கா வருவா, ஊர்ல இருந்து அகில் அண்ணன் வருவா. எல்லாரும் என் செல்ல குட்டிய பார்த்துட்டு ஐயோ தீரன் குட்டி சூப்பரா இருக்கா அப்படி சொல்லுவாங்க. சரி சரி, அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா நம்ம கோட் எல்லாம் போட்டு ஸ்மார்ட்டா ரெடி ஆக வேண்டாமா? நம்ம Dress போட்டுக்கலாம். டேய், என்னடா தீரா, Dress தான போட்டு விடுறேன், அதுக்கு எதுக்கு நீ இப்படி அழற? ஐயோ, என்ன பண்றது? இவன் இந்த Dress-அ பார்த்தாலே அழறான். அவன சொல்லி என்ன பண்றது? அடிக்கிற வெயிலுக்கு சாதாரண டி-ஷர்ட் ட்ரவுசர் போட்டு விட்டாலே சூடு அடிக்குதுன்னு அழுதுகிட்டு இருப்பான். இதுல இந்த மாதிரி கோட் எல்லாம் பார்த்தா அப்புறம் அழாம என்ன பண்ணுவான்? ஆனாடி தீரா, அம்மா என்னைக்குமே உனக்கு சூடு அடிக்கும்னு ஜட்டி மட்டும் தானே போட்டு விடுவேன். ஆனா இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டேடா, ஃபங்க்ஷன் பண்றோம், எல்லாரும் வராங்க, கேக் வெட்டணும், போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி கோட் எல்லாம் போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணாதாண்டா நல்லா இருக்கும். அழாதடா கண்ணா, இந்த ஒரே ஒரு பர்த்டேக்கு மட்டும் இந்த மாதிரி Dress போட்டுக்கோடா. செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே எல்லாம் நம்ம கொண்டாடலனாலும் பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. கேக் வெட்டி ஃபங்க்ஷன் பண்ணணும், போட்டோ எல்லாம் எடுக்கணும். அதுக்கு இந்த Dress போட்டாதாண்டா நல்லா இருக்கும். ஐயோ, இவன் இந்த Dress போட்டுக்கவே மாட்டேங்கிறானே, அழுதுட்டே இருக்கான். இப்போ என்ன பண்றது? கையில மா வாங்கம்மா, என்னம்மா இவ்ளோ நேரம்? ஐயோ, பஸ் ஒரே கூட்டம் கையில. இந்த பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல ஏறி வர முடியலன்னு ஒரு பஸ் விட்டு அடுத்த பஸ்ல வர, அதான் கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு. அம்மா, என் பேரை என்ன பண்றான்? பாட்டியோட செல்லம், இங்க பாருடா, பாட்டி வந்துட்டேன். ஏய், என்னதுக்கு பையன் அழுதுட்டு இருக்கான்? ஐயோ, அழாதப்பா அழாத, அத பாட்டி வந்துட்டோம்ல, அழாத. வாங்க வாங்க வாங்க, பாட்டியோட செல்லம், தங்கமயில் வாங்க. கையில என் பேரு என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் அழ வச்சுக்கிட்டே இருக்க? போன் போடும்போது அப்படிதான், போன் பேசல இந்த பையன் பக்கத்துல கிடந்து வீலு வீலுன்னு அழுதுகிட்டே தான் இருப்பான். அவன் அழ வைக்கிறதே தான் உனக்கு வேலையா? மா, நான் ஒன்னும் அவனை அழ வைக்கலம்மா, அவனே தான் அழுதுட்டு இருக்கான். ஆமா, புள்ள தன்னால அழுமாக்கு. நீ பெத்தவ தானே, புள்ள அழுதுச்சுன்னா ஏன் அழுது, எதுக்கு அழுகுதுன்னு பார்த்து நீ தான் சரி பண்ணணும். புள்ள அழுகுதுன்னு இவன் பக்கத்துல நின்று அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல பசிக்குதா என்ன ஏதுன்னு நீ தான் பார்க்கணும். அவன் பிள்ளைக்கு பால் குடுத்தியாட்டி? ஐயோ அம்மா, பால் எல்லாம் குடுத்துட்டேன். அவன் ஒன்னும் பசிக்காக அழல. அவனுக்கு Dress போட்டு விடலான்னு இந்த Dress-ஐ எடுத்தேன். இதை போட்டு விடுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் அவன் போட்டுக்க மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கான். ஐயோ தங்க பிள்ளை, Dress போட்டுக்கிறதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கியா? என்னடா தங்கம், Dress போட்டுக்கணும்ல, இன்னைக்கு பிறந்த நாள், எல்லாரும் வருவாங்க, கேக் எல்லாம் வெட்டணும்ல. அததான் நானும் அப்பத்துல இருந்து சொல்லி உனக்கு இந்த Dress போடுறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். போட்டுக்கவே மாட்டேங்கிறான். அதுவே இப்ப ரொம்ப வெயில் இல்லம்மா, சூட்டுக்கு சாதாரண டி-ஷர்ட் எல்லாம் போட்டாலே அவனுக்கு ரொம்ப சூடு அடிக்குது. அவன் கலட்ட சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். இதுல வேற இந்த மாதிரி பெரிய கோட் எல்லாம் பார்க்கவும் அவன் போட்டுக்கவே மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்காம்மா. ஐயோ ஆமா, பின்ன அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே இந்த புடவையை கட்டிக்கிட்டு சூடு அடிச்சுக்கிட்டு தாங்க முடியல. இதுல பிள்ளை எப்படி இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம்? சாதாரண ஏதாவது மெலிசான துணி ஏதாவது இருந்தா போட்டு விட்டுட்டு கையில. மா, மெலிசான துணினா பிறந்த நாளைக்கு கேக் வெட்டணும், போட்டோ எடுக்கணும், எல்லாரும் வருவாங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாளைக்கு இந்த கோட் எல்லாம் வாங்கியிருக்கு. இதை போட்டு விடாம மெலிசான துணி போட்டு விடுன்றீங்க. அதுக்கு என்ன பண்றது கையில? பையன் தான் போட்டுக்க மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கானே. இனிப்ப அவனை அள வச்சு இந்த கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம கேக்க வெட்டி பிறந்த நாளா கொண்டாட முடியும்? அதுக்கு ஏதாவது சாதாரண துணி இருந்தா போட்டு விடுடி.
முடியாதுடி கையில. வேற ஏதாவது மெலிசான துணியிலேயே கொஞ்சம் நல்லா போட்டோ எடுக்கிற மாதிரி துணி இருந்தா எடுத்துட்டு வா போ. மா அப்படி எதுவும் இல்லம்மா. எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு வீட்டுக்கு போட்டு விட்டுறது துவைச்சது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கேக் வெட்டும்போது எல்லாரும் வருவாங்க, போட்டோலாம் எடுக்கும்போது அந்த மாதிரி பழைய துணியை போட்டு விட முடியும். சரி கையில, சரி பிள்ளை இந்த மாதிரி பெரிய பெரிய துணியை இந்த வெயில் காலத்துல போட்டுச்சுன்னா அழுகும்னு முன்னாடியே தெரியாதா? அப்ப பிறந்த நாளைக்குன்னு துணி வாங்கும்போது இந்த மாதிரி கோட் வாங்கினாலும் கூட ஒரு செட்டு சாதா ஒரு டீ ஷர்ட் மாதிரி ஒரு துணி வாங்கணுமா இல்லையா? மா அதெல்லாம் வாங்கலமா. பிறந்த நாளைக்குன்னு புது ட்ரெஸ் வாங்கும்போது இததான் வாங்கணும். அவன் இப்படி போடாம அழுவான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, புள்ள எதுக்கு அழுகும், என்ன பண்ணும், எதை போடும், எதை போட்டுக்காதுன்னு பெத்தவ உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது கையில. சும்மா வாய் மட்டும் 4 மலத்துக்கு பேசுவா. ஆனா புள்ளைய லட்சணமா பாத்துக்க தெரியுதா? மா ஆமா எனக்கு பாத்துக்க தெரியாது. அப்பனா நீங்க இங்க வந்து இங்க கூடியே இருந்து நீங்க உங்க பேரனை பாத்துக்க வேண்டியதானே? ஆமா, நான் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன்டி. அப்புறம் அங்க நான் வேலைக்கு போக வேண்டாம், அப்புறம் உன் தம்பி தங்கச்சியை பாத்துக்க வேண்டாம், உங்களை படிக்க வைக்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தான் சக்தி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. இங்கே வந்து எங்க கூட இருந்தேனா எங்க கேக்குறீங்க? ஆமா ஆமா இருக்குறாங்க. உடம்புல தெம்பு இருக்கும்போது வேலைக்கு போகாம இங்க வந்து பொண்ணு வீட்ல வந்து உட்கார்ந்தா நல்லா அழகா இருக்கும். ஏன் பொண்ணு வீட்ல வந்து இருக்க கூடாதா? இருந்தா என்ன தப்பு? சக்தியும் உங்களை இங்கே தான வந்து இருக்க சொல்றாரு. உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்னம்மா? மாப்பிள்ளை எல்லாம் சொல்லுவாரு, அதுக்குன்னு அப்படியே உடனே வந்து இங்க இருப்பாங்களாக்கு? அப்படியெல்லாம் இப்பவே வந்து மாப்பிள்ளைக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியாது கையில. என்னால முடியற வரைக்கும் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். எனக்கு முடியலங்கிற பட்சத்துல வேணும்னா அப்பவும் என்னையெல்லாம் பார்க்கணும்னு இல்ல, உன் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும்டி. அப்புறம் அவங்கள நான் பார்த்துக்காம வேற யார் பாப்பா? நானும் சக்தியும் அவங்கள பார்த்துக்குவோம். ஐயோ சரி சரி, அதெல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப அது பேசுற நேரமாக்கு. பையன் வேற அழுதுகிட்டு இருக்கான், எல்லாரும் வந்துருவாங்க. இங்க பாரு, இந்த துணியெல்லாம் அவன் போட மாட்டான். அப்படியே போடணும்னாலும் கேக்கு வெட்டுற நேரத்துல போட்டோ எடுக்கும்போது மட்டும் போட்டுக்கலாம். இந்த மெலிசான டீ ஷர்ட் ஏதாவது இருந்தாதான் பையன் இப்ப போடுவான். இவனுக்கு பிறந்த நாளும் சொல்லுவாங்க பக்கத்து கடையில இருந்து. இவனுக்கு நான் ஒரு டீ ஷர்ட்டும் ட்ரவுசரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க என் பேக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. மா அவனுக்கு டீ ஷர்ட்டும் ட்ரவுசரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா? இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தீங்க, அதுக்கு பேசாம முன்னாடியே Dress இருக்க போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுருப்பேனா? ஏன் இப்ப சொன்னா என்ன? இப்ப போய் எடுத்துட்டு வந்து போட்டு விடுடி. ஆமா, நல்லா என்ன திட்ட வேண்டியதுல திட்டிட்டு இப்ப போய் Dress எடுத்துட்டு வந்து போடுன்னு சொல்லுங்க. இருங்க எடுத்துட்டு வரேன். டேய் தங்கம், பாத்தியாடா உன் அம்மாவை? உன்னை ஒழுங்கா பாத்துக்கவும் மாட்டா, உன்னை அழுக வச்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் பாட்டி வந்து உன் அம்மாவை திட்டவும் எதுக்கு என்ன திட்டுறீங்கன்னு கேட்டுட்டு போறா பாரு. என் பேரனை ஒழுங்கா பாத்துக்கிட்டு நான் எனக்கு திட்ட போறேன்? நீ அழாதடா தங்கமயிலே, அதான் பாட்டி வந்துட்டேன்ல. இனி உன் அம்மா உன்னை ஏதாவது சொன்னாக்கா பாட்டி அம்மாவை நல்லா திட்டுறேன். பாட்டியோட தங்க பிள்ளை, அழுக கூடாது, அழுகாத கண்ணு. ஷைலு ரெடி ஆயிட்டியா? என்னடா கண்ணா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அம்மா உனக்கு என்ன இன்னும் ட்ரெஸ் மாத்தி விடலையா? வீட்டுக்கு போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்க. ஷைலு என்ன இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரமா உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடு. நீயும் என்ன இந்த புடவை கட்டியிருக்க? ஃபங்க்ஷனுக்கு போறோம், வேற நல்ல புடவை எடுத்து கட்டு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா ஷைலு, போலாம், டைம் ஆச்சுல்ல. எங்க போறோம்? எங்க போறோமா? என்ன கேள்வி இது? சக்தியோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, முதல் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் வரணும்னு சக்தியும் கையிலும் 2 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்களே. அதுக்குள்ள மறந்துட்டியா? வர வர உனக்கு மறதி அதிகமாயிட்டே வருது ஷைலு. சீக்கிரமா ரெடியாக்கு, ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல, அபியும் பார்க்கணும்ல. அபியும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ரெடியாகு, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே அபியும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் வரல. வரலையா? ஏன்? அதான் வரலன்னு சொல்றேன்ல, விடுங்க. ஏன் ஷைலு, என்னாச்சு? ஏன் வரலங்கிற? சக்தி அவ்வளவு தூரம் போன் பண்ணி கதிர் அண்ணன் நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னா. கதிர் அண்ணன் அங்க ஆபீஸ்ல வேலை இருக்கு, விட்டுட்டு வர முடியாதுங்கிறதுனால அவர் வரலனாரு. ஆனா நம்ம கூட போலனா எப்படி? என்னமோ சக்தி எனக்கு தம்பி மாதிரி தான், அவன் வேற இல்ல, ஷமீர் வேற இல்லன்னு சொல்வ. இப்ப அவன் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வர மாட்டேங்கிற. என்ன ஷைலு, எதுக்காக வரலங்கிற? அதையாவது சொல்லு. ஆமா, எனக்கு சக்தியும் தம்பி தான். அவன் குழந்தைய பாக்குறதுக்கு நான் போய்க்குவேன். ஆனா இன்னைக்கு நான் வரல, அவ்வளவுதான். இன்னைக்கு வரலங்கிறியா இல்ல ஏன் கூட வரலங்கிறியா? நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஆனா இன்னைக்கு நான் வரல. சக்தியோட குழந்தைய நான் இன்னொரு நாள் போய் பாத்துக்கிறேன். சரி, அப்போ உனக்கு அபிய பார்க்கணும்னு இல்லையா? அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது அபி அவன் கூட தான் போவேன்னு அழுதா. சரி, அவனுக்கும் மனசு சரியில்லை. அபி அவன் கூட இருந்தா அவனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்கிறதுனால தான் அபி அவன் கூட அனுப்பி வச்சோம். ஆனா அபிய பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது, ஒன்னாலையும் இருக்க முடியாது. எப்பவும் அபிய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு சக்தியோட குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அங்க இருக்கட்டும், அபிய பார்க்கறதுக்கு கூட நீ வரலையா? எனக்கு அபியவும் பார்க்கணும்னு இருக்கு, என் தம்பியவும் பார்க்கணும்னு இருக்கு. ஆனா அவங்கள நான் இன்னொரு நாளைக்கு போய் பாத்துக்குவேன். இன்னைக்கு நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஓ, அப்ப தெளிவா ஏன் கூட தான் வரலங்கிற. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. எப்படியா வச்சுக்கணும்? ஷைலு, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? திடீர்னு பேசுறேனா? ஓ, அப்ப இவ்வளவு நாள் நான்
பேசுறது எதுவுமே நீங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு தான் கேக்குறீங்க. அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி பேசுறது உங்களுக்கு திடீர்னு பேசுற மாதிரி இருக்கு. இன்னமும் ஃபங்க்ஷனுக்கு போனா உங்க பொண்ணை பார்க்கணும்னு கிளம்புறீங்களே, என் தம்பியை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? கவலை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அபிய மட்டும் இல்ல, அவனையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் போறேன். அவனை போய் பார்த்து என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாங்க. அதான் 1.5 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணலையே, இதுக்கப்புறம் மட்டும் என்ன பண்ணிட போறீங்க? ஏன்னா என் தம்பி வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன கவலை? அவன் அங்க தனியா கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா உங்க பொண்டாட்டி நான் தான் உங்க கூடவே இருக்கனே. உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு துவைச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு தோணும் போது உங்க கூட. ஏய் நிறுத்தடி, என்ன பேசுற? குழந்தை முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியல, அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். அடிங்க. ஏன் சொல்றதோட நிறுத்துறீங்க? அடிங்க. ஷைலு, பையன் முன்னாடி ஏன் ஷைலு இப்படி பண்ற? சரி இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற ஷைலு? என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? உங்களால தான் என் தம்பியோட வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னாலயா? ஆமா, உங்களாலனா உங்க தங்கச்சியால. என் தம்பி அப்படி என்னங்க தப்பு பண்ணா? அவன் பண்ண ஒரே தப்பு உங்க தங்கச்சியை காதலிச்சது. 2 பேரும் காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அப்படியே அவங்க பிரிஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. என் தம்பி இந்நேரத்துக்கு அவளை மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா அவன் கழுத்துல தாலி கட்டி அவனையும் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். உங்க தங்கச்சி என் தம்பியை காதலிச்சதானங்க? அப்புறம் எப்படிங்க அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் எப்படியா போட்டுன்னு அவனை தூக்கி போட்டுட்டு அவளால அவனை விட்டு போக முடிஞ்சது? இல்ல அப்படி ஒருவேளை அவனுக்கு என் தம்பியை பிடிக்கல, அவன் கூட வாழ பிடிக்கல, அவனை விட்டு போகணும்னா அவன் தாலி கட்டப்பவே அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு அவனை விட்டு போக வேண்டியதானங்க? எதுக்குங்க அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு அவனுக்கு ஆசை காமிச்சிட்டு இப்படி எதுவுமே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா? என் தம்பி அவளை எவ்வளவு காதலிச்சான், அவ கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான்னு அவளுக்கு தெரியாதாங்க? அவ போனதுக்கு அப்புறம் என் தம்பி என்ன ஆவான், அவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சமாவது அவ யோசிச்சு பார்த்தாளாங்க? ஆனா இப்போ அவ பாட்டுக்கு அவ லண்டனுக்கு போய் அவங்க சந்தோஷமா இருக்கா. ஆனா என் தம்பி இன்னும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம அவளையே நினைச்சிட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். என் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி மட்டும் எப்படிங்க அங்க நிம்மதியா இருக்கா? யாராலையும் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு அவ மனசுல அவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்ணிட்டு அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ மட்டும் அங்க நல்லா நிம்மதியா இருந்துருவாளா? ஷைலு போதும் நிறுத்து. இதுக்கு மேல ஐஷு பத்தி ஏதாவது பேசுன? உங்க தங்கச்சியை பத்தி பேசினதும் உங்களுக்கு கோவம் வருதா? அப்ப உங்க தங்கச்சி என் தம்பியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாளே, அதுக்கு எனக்கு அவ மேல எவ்வளவு கோவம் வரணும்? ஷைலு இங்க பாரு, புரியாம பேசாத. இதுல நீயும் நானும் எதுவும் பண்ண முடியாது. இது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள பிரச்சனையா? ஓ, இப்போ உங்க தங்கச்சி என் தம்பியை விட்டுட்டு போனதுனால இது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள பிரச்சனை, இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? ஒருவேளை இப்ப இதே மாதிரி என் தம்பி உங்க தங்கச்சியை ஏமாத்திட்டு அவளை விட்டுட்டு போயிருந்தா அப்பவும் இதே மாதிரி அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள பிரச்சனை, இதுல நம்ம எதுவும் தலையிட வேண்டாம்னு சொல்லிருப்பீங்களா? சொல்லுங்க. உங்க தங்கச்சி என் தம்பிக்கு பண்ணத என் தம்பி உங்க தங்கச்சிக்கு பண்ணிருந்தா நீங்க என் தம்பியை சும்மா விட்டுருப்பீங்களா? அப்படி அவன் பண்ணிருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேன்னு அவனை அடிச்சு சாவடிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம், என் தம்பிக்கு ஒரு நியாயம், அப்படித்தானங்க? ஷைலு இங்க பாரு, முதல்ல அழறத நிறுத்து. இப்ப நீ ஐஷு மேல கோவப்படுறதுனாலயோ இல்ல ஏன் கூட சண்டை போடுறதுனாலயோ எதுவும் ஆக போறது இல்ல. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அது தெரியும் போது நீ பேசுனதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவ. இதுக்கு மேல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? என் தம்பியோட வாழ்க்கையே போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்களும் உங்க தங்கச்சியும் தான். என் தம்பியோட வாழ்க்கை கெடுத்துட்டு அவங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்களும் உங்க தங்கச்சியும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. எனக்கு என் தம்பியை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என்னால அங்க போய் அவன் முகத்தை பார்க்க முடியலங்க. கையில காசு இல்லாம வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தப்ப கூட கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த பையன். ஆனா இப்ப எல்லாமே இருந்தும் யாருமே இல்லாம எதுவுமே இல்லாம அனாதை மாதிரி அங்க போய் கிடக்குறான். இதெல்லாம் யாரால? உங்க தங்கச்சியால. என்னமோ வெளிய அவன் மேல கோவப்பட்டாலும் அவனை திட்டினாலும் மனசுக்குள்ள அவன் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உங்களால அங்க போய் அவன் முகத்தை பார்க்க முடியுமாங்க? முடிஞ்சா போய் பாருங்க. ஆனா என்னால முடியாதுங்க. நான் வரல. செல்லம் அழாதடா. அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா தங்கம், அவ சும்மா எழுதிட்டு போறா, சும்மா விளையாட்டுக்கு. நீங்க அப்பாட்ட வா. என்ன நடந்துச்சு, ஏன் ஐஷு அவனை விட்டு போனான்னு தெரியாம ஐஷு மேல இந்த அளவுக்கு கோவப்படுறா?
நீ தினமும் அவனை நினைச்சு வருத்தப்படும் போதும் அழும்போதும் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் ஷைலு எனக்கும் தோணும். ஆனா என்னை மன்னிச்சிரு ஷைலு, இப்ப எதையுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நிச்சயமா எல்லா உண்மையும் உனக்கு ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு உனக்கு என் மேல மட்டும் இல்ல, என் தங்கச்சி மேல இருக்கிற கோபமும் போயிடும். எனக்கு அவன் மேல அக்கறை இல்ல, அவன் இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. நான் என்னைக்குமே அவனை என் மச்சான் நான் நினைச்சதில்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அபியும் அகிலும் நான் பெத்த பிள்ளைங்கன்னா அவன் நான் பெறாத புள்ள. அவன் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படாம அப்படியே கண்டுக்காம விட்டுருவேன்னு எப்படி ஷைலு நினைச்ச? அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்லலனாலும் அவனுக்காக நான் பண்ணுவேன். கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் ஷைலு. உன் பழைய தம்பிய உனக்கு நான் சீக்கிரமே திரும்ப கொடுக்குறேன். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவனும் சந்தோஷமா இருப்பான். அதை நீயும் பார்க்க தான் போற. அது வரைக்கும் தம்பி மேல இருக்கிற பாசத்துல உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டிக்கோ ஷைலு, நான் தாங்கிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.